சொன்னால் நம்ப மாட்டீங்க, குளிர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 டிகிரி செல்சியஸ் இருக்குங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு யூரோப் மாதிரி தான் இருக்குது, ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மாதிரியே தெரிலங்க. பட் நாங்கள் வந்து ஹாட் வேவை சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐநாளாக இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறதுங்க. சிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிங்கத்துக்கும் இங்கத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரியலி டிசப்பாயிண்டட். ஐயோ ஒன்றுமே தெரிலிங்க, ஃபுல் பிளாங்காக இருக்குது. பட் இப்போ வந்து இப்படி தான் இந்த வேர்ல்டு இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம இருந்திருக்கோம், ஆதி மனுஷங்கள்லாம் இப்படி தான் இருந்திருக்கோம். ஓகே, இந்த ரைடில் தான் போக போகிறோம் நம்ம. ஹே காய்ஸ், வெல்கம் டு நவ் vlogs. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிராடல் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ அது வந்து இங்கே ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸ் குயின்ஸ்பர்கில். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் சஃபாரிஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிளேஸ் எதுக்கு ஃபேமஸ்னால், நம்ம ஹியூமனோட பரிணாம வளர்ச்சி எப்படி அடைஞ்சது அண்ட் நம்ம மனுஷங்க வந்து குரங்குலேருந்து தான் வந்தாங்க, எஸ்பெஷலி இன் ஆஃப்ரிக்காவில் பற்றிலாம் உங்களுக்கு இது பண்ண போகிறோம் நாங்கள். ஓகேங்களா? ஸோ போகலாம். இந்த ரோடே பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்லாக இருக்குங்க அண்ட் அழகாகவும் இருக்குது. ரொம்ப சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்டர் வந்துட்டோங்க இந்த ஏரியாவுக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, லைக் ஆல்மோஸ்ட் ஒரு வில்லேஜ் ரோடு மாதிரி தான் இருக்குது. அண்ட் கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் அப்படி இப்படி தாங்க காமிக்கிது, எங்கேன்னு தெரியல. பட் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் காமிக்கிது. போயிட்டு கிராடல் ஆஃப் ஹியூமன் கைண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒன் ஆஃப் த மஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளேஸ் அது. உங்களுக்கு உள்ளே வந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். லைக் ஹியூமன்ஸில் மீன்ஸ் ஒரு வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ எடுங்கன்ட்டு. நம்ம இங்கே வந்து திகில் உட்காந்துருக்கோம், கரெக்டான பிளேஸில் தான் போகிறோமான்ட்டு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எங்க என்ன லொகேஷன் போகிறோம் சொல்லுங்க. கிராடல்ஸா? கிராடல்ஸும் க்ரொக்கடைல்ஸ்னு ஒருத்தர் பயத்தில் வளர்கிட்டு இருக்காரு. கிராடல் தான் ஒன்றும் இல்லைங்க, தொட்டில். நம்ம அந்த தொட்டிலேருந்து நம்ம பெரிய மனுஷனை எப்படி ஆனோம், குரங்குலேருந்து எந்த அளவுக்கு நம்ம மனுஷனானோ அதோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸு, அந்த ஃபோசில்ஸு, நம்மளோட பழைய எலும்பு கூடெல்லாம் எப்படி பூமிக்கடியிலிருந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற ஒரு மியூசியம் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கோ, அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரோடை தான் காமிக்கணும். நான் ஒரு திகில் ரோடாக இருக்குங்க பாருங்கள். ஒரு ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் பாட்டு கூகுள் மேப்ஸை பிளைண்டாக நம்பி போயிட்டுருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இன்னும் வந்துகிட்டே தாங்க இருக்கும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரா? 8.8. ஏங்க அது என்னோட இதில் போட்டிருக்காங்க, அதை நம்பாதீங்க. அது வந்து கரெக்டான ரூட் கிடையாது. கைஸ், ஃபைனலாக வந்து கிராடல் ஆஃப் ஹியூமன் கைண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் போர்டு. ஒரு போர்டு வைக்கலைங்க, சரியான சொதப்பிட்டானுங்க. நம்ம ஊர்னாவது ஒரு சைன் போர்டாவது வச்சுருப்பாங்க, இவ்வளோ கிலோமீட்டரில் அது இருக்குது, அவ்வளோ கிலோமீட்டரில் இது இருக்குன்ட்டு. அங்கேருந்து பார்க்குற ஒரு போர்டு கூட கிடையாதுங்க. திங்க் செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லைசன்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஐடி டிரைவிங் லைசன்ஸ். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ணுறாங்க. எத்தனை தூரம் பாப்பா பயங்காடு திகில் ஆயிடுச்சு. அது என்ன உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சு சொல்லுங்க? ஜாலியா இருந்துச்சு. டெஸ்டினேஷனை பார்த்தோன்னே எனக்கும் தான் ஜாலியாக இருக்கு. காடலை காமிச்சால அதோ பாடுற அதுதான் தெரியுது அப்படின்னோன்னு அது வரைக்கும் அல்லு கிளம்பிடுச்சா இல்லையா? அது உண்மைதான். எவன் இந்த இடத்துல ஹைஜாக் பண்ணுவோன்னே தெரியாதுங்க. நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டான டிரைவர் இருக்காரு, இருந்தாலும் சொல்கிறேன். யாருங்க அடிச்சு தூக்கி போட்டு போனானுங்கன்னா ஒன்றும் தெரியாது. லைன் வந்து சாப்பிட்டா தான் தெரியும். ஜோக் இல்லையா? அது வேற இன்னொன்னு சொல்றாங்க, பம்பர் டு பம்பர் வந்து மோதுறாங்க அப்படிங்கறாங்க. ஹைஜாக் பண்றதுக்கு, கிரைம் பண்றதுனா வந்து ரெண்டு பக்கமுமே பம்பர்ல வந்து மோதிடுவாங்க, பேக்லயும் வந்து மோதிடுவாங்க. அதனால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஹைஜாக் பண்ணி வண்டியை மட்டும் பண்ணானுங்கன்னா பரவாயில்ல, நம்ம விட்டுட்டு. இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்கு போகிறதுனா இதே ரோட்டில் போயிட்டு ரைட் எடுக்கணும். ஓகே, லெஃப்ட் தானே சொன்னாங்க? லெஃப்ட்டு ரைட் எடுக்க சொன்னாங்க. ஆமாம், இது வந்து வர்றதுக்கு எல்லாமே லெஃப்ட் தான் காமிக்குது. போங்க இந்த ரோட ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே
பிள்ளையாரப்பா எங்களை ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா. ஓகே guys, வந்தாச்சு கிராடல் ஆஃப் ஹியூமன் கைண்டுக்கு, மேன் கைண்ட். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏரியாவை. ஓகேயா? யா, ஆல் குட். So you guys here to see the museum, right? Yep, yeah. So you can get a ticket right here. Okay. Then you can go straight to the museum or catch up with the group. Okay. And then, but I think if you have a recording device, I think it's best. I'm not saying it's a must to do a self-guided tour, take everything at your own pace, take pictures everywhere, but you will decide, right? Okay. Yeah. Okay. So and then you can also go to the rooftop of that building so you can get more View of that, yeah. Yeah. Excellent. Yeah, we will explore. Thank you for the assist, okay? Cheers, man. Sure. Yeah. ஒன்றும் இல்லைங்க, அவர் கிராடல் ஆஃப் மியூசியம் பண்ணிட்டோம். அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்ட்ரைட்டாக போங்க, அங்கே கொஞ்சம் எரர்ஸ்லாம் இருக்கும், பிக்சர்ஸ்லாம் எடுங்க, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அண்ட் அந்த இதுக்கு மேலேயும் நீங்கள் போகலாம், அதில் போயிட்டு நீங்கள் வியூஸும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம டிக்கெட்டிங் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார் இப்போ ரொம்ப டீப்பாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அமைதியான இடத்துல குயில் சவுண்டு அந்த மாதிரி தான் கேட்குது. ரொம்ப மனசுக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. My time has come. இது 4 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சுங்க. வெல்கம் டு கிராடல் ஆஃப் மேன்கைண்ட். எங்கள் கையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே உள்ள என்ட்ரிக்கான ஒரு இதான் அந்த என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பி வேர் ஆஃப் ஸ்னேக்ஸ்ன்னு போர்டு போட்டிருக்காங்க. பிகாஸ் சுற்றி காடுங்க அண்ட் ஆஃப்ரிக்கன் கோப்ராஸ்லாம் கடிச்சிச்சுன்னா ஸ்பாட் அவுட்டு. அங்கேயே ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு உட்கார வேண்டியதான். இந்த இதான் முன்னாடி உங்களுக்கு வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கல்லுலலாம் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கல், அந்த டைனோசரோட ஸ்கல் இல்லை ஹியூமனோட ஸ்கல்லான்னு தெரியல. ஸ்கல் ஆஃப் அன் அடல்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பழைய மனிதர்களுடைய ஸ்கல் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெல்கம் டு மேரோப்பிங். ஸோ இந்த மாதிரி நிறையா கல்வெட்டுக்கள்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே நம்ம போக ஆரம்பித்தோன்னா மனித நாகரிகத்தின் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளே. ஒன் ஆஃப் த நாலேஜபிள் பிளேஸ் தாங்க. பட் இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு, சயின்டிஸ்ட்டு, அந்த ஹிஸ்ட்ரி எக்ஸ்டிங்ஷனான அனிமல்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹியூமன் கைண்ட் எப்படி எவால்வ் ஆச்சு, அதை பற்றிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக ஒரு சூப்பரான அற்புதமான இடமா இருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ப்ளரேஷன், எல்லாருக்குமே ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம எப்படி பிறந்தோம், மங்கியிலேருந்து தான் வந்திருக்கோம். பட் அது எப்படி அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி அடைஞ்சது, லெவல் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கு இந்த ஒரு பிளேஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். உள்ளே போவோம். ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், என்ட்ரிலே கம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோமினின்ஸ். நம்மளே எப்படி வளர்ந்தோன்றதை பார்த்துக்கிறக்கூடிய ஒரு இடம் தான் இது. உள்ள இருட்டாக தான் இருக்குங்க மோஸ்ட்லி. இந்த கேலரி காடு இங்கே வா, மெயின் கேலரி இதுதான் மெயின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மனுஷன் எப்படி உருவானா அந்த இதெல்லாம். ஸ்கெலிட்டன் லோகோமோஷன் அப்படின்ருக்கு. ஸோ மனுஷங்க இப்படி தான் மங்கீஸ் டு ஹியூமன்ஸ் இப்படி தான் எவால்வ் ஆகிருக்கும். பாருங்கள், அதோட சின்ன இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பின்னாடி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க 2008 எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க அந்த ஸ்பீஷியஸ் எப்படி நடந்திருக்கும், எப்படி போயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயின்ஸ்ன்னு நினைக்கிறேன், எப்படி டெவலப் ஆனது அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹியூமன் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஸ்கல் பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் ஆயிருக்கு, ஸ்கல் டு ஃபேஸ் அது எப்படி உங்களுக்கு இதாச்சுன்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கல்லு, இந்த சைடு ஃபேஸு. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு இதாக இருந்தால் நம்ம இந்த 2.0 படத்தில் நம்மளுக்கு ரஜினிக்கு அந்த ஸ்கின் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. லைக் எப்படி அந்த ஸ்கெல்லிலேருந்து ஸ்கின் ஆனது பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம இருந்திருக்கோம், ஆதி மனுஷங்கள்லாம் இப்படி தான் இருந்திருக்கும். எப்படி நம்ம எவால்வ் ஆயிருக்கோன்ட்டு ஒவ்வொரு ப்ரீடுங்க, லைக் ஒரு மங்கீஸில் எப்படி டிஃப்ரெண்ட்டான மங்கீஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு மங்கீஸ்லேருந்து ஒவ்வொரு ஹியூமன் எப்படி எவால்வ் ஆனாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், உண்மையாலுமே மனுஷன் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க. 8 டிஃப்ரென்ஸ் வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று தெரிஞ்சு மங்கீஸ்லேருந்து வந்தனால அந்த காலத்தில் மங்கீஸ் 6 packs 8 packsலாம் கிடையாது, நம்மள மாதிரி ஃபேமிலி பேக் தான் வச்சுருக்கு. ஆஜா பார்த்து சேம் ஆஜா ட்ரெஸ்ஸை கழட்டினா அப்படி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். Music. This way, ma'am. Thank you. Oh, வா, தடங்கள் இருக்குங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்குது பாருங்க. மூதாதையர்கள் நம்மளை இது பண்ணுறாங்க.
வெல்கம் டு மேன்கைண்ட். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ மில்லியன்ஸ் இயர்னு போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. மங்கீஸ்லாம் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஷார்க்ஸு அண்டு நிறைய மேமல்ஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குங்க. ஆஃப்ரிக்கா பழைய உங்களுக்கு குளோப் மேப் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் மூன்லேருந்து எப்படி வியூ இருக்குன்ட்டு நிறையா இருக்குங்க. ரெப்டைல்ஸ் ஆரிஜினேட்டட் வந்து 310 மில்லியன்ஸ் ஆகோலேருந்து தான் ரெப்டைல்ஸே இருந்திருக்கு. 354 மில்லியனில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆம்பிபியன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ நம்மள மாதிரியே ஒரு பிளாகர், காம்படிஷன் பிளாகர்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு அந்த ரியல் ஃபீல் கொடுக்கணுன்ட்டு அப்படியே ஒரு மியூசிக் போட்டே இருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. காய்ஸ் அப்படியே இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு ரைடு இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம ரைடு ரெடி ஆயிடுச்சு. ரைடில் போகலாம். ஓகே, இந்த ரைடில் தான் போக போகிறோம். நம்ம வந்து இப்போ பழங்காலத்துக்கே போக போகிறோம். அப்படியே அந்த பழங்காலத்துக்கே நம்ம போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஐயோ ஒன்றுமே தெரியலைங்க, ஃபுல் பிளாங்காக இருக்குது. பார்க்கலாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து ஒரு அந்த அண்டார்டிகா கேவுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங்க. என்ன ஏது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, பால்கனோ எஃபெக்ட்லாம் இருக்கு. நம்ம இப்போ எடுத்து உள்ளே இருக்கோம். பால்கனோ கொதிக்குது. ஃபைனலி அடுத்த ஒரு டைமென்ஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரைடு முடிஞ்சுங்க. ஓகே, ரைடு முடிஞ்சுங்க. வெளியில் போயிட்டு கேட்கணும் அவர்கிட்ட, என்னப்பா எங்களை சுற்றி காமிச்சிங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக இருட்டை தவிர ஒன்றும் இல்லை உள்ள. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. ஓ, இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா. ஓ ஜஸ்ட் வே. ஓகே, இந்த பழைய கேவ்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதுக்காக. ஓ வாவ், இந்த எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ பூமியே எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சன் மாதிரி தான் இதாகுது, அப்புறம் அந்த க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகுது. வாட்டர் அண்ட் க்ளவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் லேண்ட் அப்படியே ஃபார்ம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், அப்படியே க்ளவுடு மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருக்குது இந்த பிளானட்டில். அப்புறம் கொஞ்சம் வாட்டர், அப்புறம் கொஞ்சம் லேண்டு ஃபார்ம் ஆகுது அப்படியே. அப்பயும் ஆஃப்ரிக்கா தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாமே பிரிஞ்சு போய் லைக் இந்தியாலாம் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஆஃப்ரிக்கா கூட தான் இருந்திருக்கு. அப்படியே எல்லாமே உடஞ்சி ஒவ்வொரு இயர்ஸ் முடிய பில்லியன் இயர்ஸ் ஆகுது. அப்படியே அந்த நகருது பாருங்கள். எல்லாமே இந்த ஃபார்மேஷனே மாறுது. அப்போ உள்ள தட்பவெப்பநிலைக்கு நடந்த மாதிரி நம்ம இந்தியா பாருங்கள் எப்படி போய் ஜாயின் ஆகுது. ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம இந்தியா எப்படி போய் ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி தான் நம்ம இந்தியா ஜாயின் ஆகுது. ஆக்சுவலி ஆஃப்ரிக்காவிலேருந்து எப்படி பிரிஞ்சு போய் அங்கே பாருங்கள் இந்தியா ஜாயின் ஆகிருக்குன்ட்டு. கரண்ட் வேர்ல்டு இப்படி தான் இருக்குங்க உங்களுக்கு. இனி ஃபியூச்சரில் இது எப்படி வேணாலும் மாறலாம். இட்ஸ் அப் டு அஸ். பட் இப்போ வந்து இப்படி தான் இந்த வேர்ல்டு இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அங்கே பார்த்ததை பார்த்தீங்கன்னா அப்படிங்க பிக்சராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு மியூசியம்ங்க. எனக்கு இது ஒர்க்கோ தெரியும், எனக்கான பிளேஸான்னு தெரியல, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப. ஸோ இது பாருங்கள், கேவ் ஃபார்ம் ஆனது எப்படி அப்படின்ட்டு. ஒரு கேவுக்குள்ளே என்னென்னலாம் உருவாகும், ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ். ஒரு கேவ் உருவாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், இந்த மாதிரி கேவ்ஸ் சொல்கிற நேச்சுரல் கேவ்ஸ், ஸோ அதுக்குள்ளே என்னென்ன மாதிரிலாம் ஒரு லைஃப்ஸ்லாம் உருவாகும் அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. பட் ஜியாலஜிக்கல் டைம்னு போட்டிருக்காங்க. என்னென்னா நம்ம ஹியூமன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி டைம்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு, என்ன மாதிரி ஃபார்மேஷனில் இதாச்சு அப்படின்ட்டு. வாட் ஆர் ஃபோசில்ஸ்? இந்த கொஷின் தான் நான் வரும்போது கேட்டிருந்தேன். ஃபோசில்ஸ் என்னன்ட்டு. பழைய எலும்புகள் அதோட இதெல்லாம் தான் நம்ம ஃபோசில்ஸ்னு சொல்லுவோம். எதை வந்து நம்ம பூமிக்கு அடியில் வந்து தோண்டி எடுத்து கண்டுபிடிக்கப்படுகிறோமோ அதுதான் ஃபோசில்ஸ். அதை வந்து ஸ்டடி பண்ணுறது. இதை வந்து நீங்கள் ஃபோசில்ஸை டச் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. கிடைக்கும்ன்றானுங்க, எங்கே கிடைக்கும்னு தெரியல. பட் ஓகே ஃபைன். இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபோசில்ஸ்லாம் இருந்திருக்கும். இங்கே வந்து எர்த்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பீஷியஸ் வந்து டைனோசரஸ், அப்புறம் ஹோமினிட்ஸ். ஹியூமன்ஸ்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஹோமினிட்ஸ் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்புறம் மாடர்ன் ஹோமோசாப்பியன்ஸ். நம்ம தான் ஹோமோசாப்பியன்ஸ், நம்ம ஹியூமன் இல்லை, ஹோமோசாப்பியன்ஸ். நம்ம மூதாதையர்கள், எங்கள் தாத்தா, உங்கள் தாத்தா, உங்கள் தாத்தாவோட தாத்தா, தாத்தாவோட தாத்தா எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே குரங்குலேருந்து இப்படி தான் நம்ம எவால்வ் ஆனோம். ஒவ்வொரு ஆஃப்ரிக்காவில், யூரோப்பில் எல்லாம் அந்த முதற்கொண்டு அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் லைட்டாக மாறும். ஸோ இந்த மாதிரி இதில் இருந்து தான் நம்ம பேச ஆரம்பித்தோம், நடக்க ஆரம்பித்தோம், கேட்க ஆரம்பித்தோம். நம்மளுக்கு 6ஆம் அறிவு வளர ஆரம்பிச்சது. ஸோ இங்கே பாருங்கள் பழைய ஃபோட்டோஸ்லாம். இது ஒரு விதமான ஹியூமன்ஸு.
இது ஒரு விதமான ஹியூமன்ஸ். ஸோ அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குங்க. ஸோ அந்த கேவில் தான் இதெல்லாம் வந்து இந்த ஃபோசில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் எடுக்காமல் அப்படியே அந்த இதை மட்டும் ப்ராசஸை மட்டும் அப்படியே இப்போ நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கிடச்சதே நம்மளுக்கு ஒரு இதுதான், நம்ம மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி. இதெல்லாம் வந்து லைக் சைனீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்கெலிட்டன்ஸில் அது எப்படி அந்த ஃபேஸ் ஃபார்ம் ஆகுனது அப்படின்றதுக்காக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குங்க. எங்கிட்ட நம்ம ஃபோட்டோ இதில் வைக்கணுமா? எதுக்கு இத்தனை பேரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதான் எனி ஐடியா? அங்கே ஒரு 2 இடம் ஃப்ரீயாக இருக்குது. 3 இடம் இருக்குங்க. 1 2 3 கரெக்டாக இருக்குது. இவங்களாம் இந்த கேவுக்கு இந்த அது பேர் என்னன்னா கிராடில் ஆஃப் ஹியூமன் கைண்டுக்கு வந்துட்டு இதை பார்த்து பிரமிச்சு போனவங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 1 மில்லியன் இயர்ஸ் ஆகோ தான் நம்ம ஃபயரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஹியூமன்ஸு. அது கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் நம்மளோட வளர்ச்சி வந்து பல்மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இந்த ஃபயரை வந்து நம்மளால் வந்து ரொம்ப நேரம் எரிய வைக்க முடியும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இருட்டானா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கோ. இது ஏன்னா வெளிச்சம் இருக்குது நம்மளுக்கு ஃபயர் மூலமாக. ஸோ அப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயர் வந்தக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபயர் வந்தக்கப்புறம் தான் ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. வாட்டர் நேச்சுரலாகவே கிடச்சிருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஏர் இட்ஸ் ஆல்வேஸ் நேச்சுரல் ஆக்சிஜன். பட் ஃபயர் தான் நம்மளோட மேஜர் இன்வென்ஷன். ஓகே, அப்படியே கொஞ்சம் வெளியில் போவோம். அடுத்த ஸ்டேஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மணி 3:45. இது வந்து ஒரு வுட்டு மாதிரி இருக்குங்க, நடக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த லேப்லாம் யூஸ்வலாக இப்படி தான் அதை டிஸ்கவர் பண்ணுவாங்க போல இருக்குது, எலும்பெல்லாம் வச்சு. ஸோ அதோட ஒரு செட்டப் தான் இங்கே காமிக்கிறாங்க உங்களுக்கு. இன்னும் அதான் நல்லெலும்பு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ஃபாசில்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் சொல்கிறாங்க. இது வந்து குயிஸ் செக்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம முடிஞ்சு நம்மளே பார்த்துக்கலாம். இது வந்து மங்கீஸ்லேருந்து வந்த நீங்கள் ஒரு விதம் நினைக்கிறேன். நம்ம கை வச்சு பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு ஸ்பீஷியஸ்ன்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வைங்க இல்லைங்க, மேட்ச் ஆகலை. நெல்சன் மண்டேலா கைக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை. இன்னும் பர்ஃபெக்டாக பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் நீங்க தானே அது? அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா, நீங்க தான் பிரசிடென்ட்டா? பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது உங்கள் ஃபிங்கர் அதில். இட்ஸ் எக்ஸிட்டா? ஓகே, முடிஞ்சுங்க. அப்பாடா. ஸோ ஐ திங்க் இதான் கிராடில் ஆஃப் இது ஹியூமன் கைண்ட். அடுத்து கிராடில் ஆஃப் லைன் கைண்டை பார்த்துருவோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்பீசிஸாக. ஸோ ஓகே காய்ஸ், எக்ஸிட் உள்ளே வந்து நம்ம ஹியூமனோட மியூசியம்ஸ், அதுக்கான இன்ஃபர்மேஷன், எப்படி உருவானோம், நம்ம உலகம் எப்படி உருவாச்சு, ஹியூமன்ஸ் எப்படி உருவானோம், ஃபோசில்ஸ் எப்படி உருவாச்சு, எல்லாமே பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு வந்து லைக் ஹிஸ்ட்ரி, ஹியூமனோட ஹிஸ்ட்ரியில் பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினாலும் பட் இங்கே வந்தோடனே ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சுங்க. எனக்கு கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து மீன்ஸ் ஆஃப்ரிக்கன் மங்கீஸ்லேருந்து தான் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மங்கீஸ்லேருந்து தான் ஹியூமன் எவால்வ் ஆனதாக நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதானது. ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்ட் விசிட் பிளேசஸுங்க. ஸோ இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் சீரீஸில் எங்களால் என்ன காட்ட முடியுமோ அதை காமிக்கிறேன். ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங், சப்போர்ட் அவர் சேனல். உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். ஸோ யா, see you soon on the next video. டேக் கேருங்க. ஓகேங்க, ஊபர் புக் பண்ணியாச்சு. Hello. How are you guys? How are you doing? இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு நேச்சுரல் ரிசர்வுக்கு. நல்லா வந்து கருவாட்டு குழம்பும் ஆட்டு குழம்பும் தலைவாழை இலையில மீல்ஸ் சாப்பிட்டாச்சு தயிரோட. இந்த ஒரு கிளைமேட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் கிளைமேட்டுக்கு இந்த சுடு வெயிலுக்கு அப்படியே இந்த புல்லில் படுக்கும்போது வேறு லெவல்.